கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நமது தேவனாகிய கர்த்தர் யோசுவா 1 அதிகாரம் 8 மூலமாக யோசுவாவை எப்படி பலப்படுத்தி நடத்தினாரோ அதே போல நம்மையும் வழி நடத்துவதற்காக இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வார்த்தையானது எந்த சூழ்நிலையில் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ நாட்களாக மோசேயினுடைய வழிநடத்துதலின்படி நடந்து கொண்டிருந்த யோசுவா இப்பொழுது தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்க வேண்டிய தருணத்தில் வந்த பொழுது அவனுக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்த போகிறோம், யார் நமக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய போகிறா, ஒவ்வொரு தீர்மானங்களையும் எப்படி எடுக்க வேண்டும், இந்த ஜனங்களை எப்படி தேவ வசனத்தைப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுது தேவனாகி கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. அது மாத்திரமல்ல, முதலாவது காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வேத வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லியும் அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி நம்முடைய இருதயத்தை அதுக்கு நேராக திருப்புகிறவர்களாக மாற வேண்டும் என்றும், இந்த 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற அனுபவம், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நடக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருளான பாதைகளில் வேதத்தின் வெளிச்சத்தை காண்பித்து வேதத்தினுடைய வெளிச்சத்தை நடப்பதற்கு தேவன் உதவி செய்ய உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, ஏற்ற காரியங்களை நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்முடைய வழியை வாய்க்கு பண்ணி ஆசீர்வாதமாக நிறுத்த உண்மையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடந்த யோசுவோட நாட்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்து மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த அவனை தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாற்றினதை இந்த வேதத்தின் வார்த்தையில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய துவக்கம் மனிதனுடைய ஊழியக்காரன், ஆனால் முடிவோ கர்த்தருடைய ஊழியக்காரன் சாட்சி பெற்றது போல நம்மையும் தேவன் கனப்படுத்த தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வழிகள் வாய்க்க பண்ணி நாமும் கூட யோசுவாக்களை சாட்சியை நிற்க வேண்டும். வேணாம், வேத வசனங்களை அறிக்கை பண்ணுவோம், அதன்படி செய்ய கவனமாக இருப்போம், வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க உண்மையிலராக அந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. நல்ல தகப்பனே, வேத பிரமாணங்களை நடப்பதற்கும் அதன்படி செய்ய கவனமாக இருப்பதற்கும் தியானிக்கிற அனுபவத்தை தந்து எங்கள் வழிகளை வாய்க்க பண்ணி கர்த்தர்களை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக உங்கள் கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாள் மாத்திரம் வாழ்நாள் முழுவதும் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க உதவி வச்சுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல